பையனுக்கும் உங்க மேடமுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? ஐயோ இல்லை மேடம். செலினா மேடம் ரொம்ப பாவம். பையனும் அப்படிதான். அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அவன் இங்க தான் தங்கியிருக்கானா? எப்பயும் நிற்க மாட்டான். அவங்களுக்கு ரொம்ப முடியலன்னா நிற்பான், அவ்வளோதான். அப்ப அவன் தங்கின நாட்கள்ல எங்க அவன் தூங்குனா? சாரோட முறையில் தான். நீங்கள் இல்லாத டைமில் நைட் அவன் இங்கே வருவானா? அப்படி எதுவும் எனக்கு தோணலை சார். அப்போது ஹோம் நர்ஸ் மட்டும்தான், உங்கள் 2 பேருக்கு இடையில எந்த ஒரு உறவும் இல்லைங்கிற. ஆமாம், உனக்கு சம்பளம் இல்லாத மேடம் ஏதாவது காசு கொடுத்தாங்களா? எவ்வளோ? ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. 5 லட்சம் ரூபா? 5 லட்சம் ரூபாய் கொடுக்குற அளவுக்கு அவன் அப்படி என்ன செஞ்சான்? அதை நான் சம்பளம் அட்வான்ஸாக கொடுத்தேன். இஸ்ரேல் போகிறதுக்கு முன்னாடி திருப்பி தரேன்னு சொன்னார். இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? கை நாட்டு வச்சது அவர் தான் தெரியும்ல. அப்ப சொந்தக்காரங்க? இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அது ஏன்?